ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி செய்ய போகிற குழம்பு வந்து காய்கறி உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். அதுக்கு நான் 3 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு குழம்பு வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து உருண்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழம்புக்காக 3 பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன். அது வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ ரெண்டும் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு கண்ணாடி பதத்துக்கு. இப்போ கொஞ்சோண்டு வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காரமாக சாப்பிட்ணோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நார்மல் காரமாக வந்து இருக்கும். இப்போ மிளகாய் தூளையும் எண்ணெயில் வந்து வதக்கியாச்சு. இப்போ வந்து மீன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். மசாலா ஸ்மெல்லு வந்து போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இப்போ மசாலா ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா பின்னாடி வந்து நம்ம புளியும் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து புளி வந்து சேர்க்கலைன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும்போது தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு வந்து புளி ஊற போட்டு வச்சுருந்தேன். அதையும் கரைச்சி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ குழம்பு வந்து கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ வந்து காய்கறி உருண்டை செய்கிறதுக்கு வந்து நம்ம காய்கறிலாம் சின்னதாக கட் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் பீன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அந்த பீன்ஸை வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ காய்கறி எல்லாமே நம்ம எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பீன்ஸ் வந்து இந்த அளவுக்கு நான் ஸ்மாலாக வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ கேரட் வந்து நான் துருவி எடுத்துக்கிறேன். இப்போ கேரட்டும் துருவியாச்சு. நெக்ஸ்ட் வந்து முட்டைக்கோஸ் வந்து துருவிக்கிறேன். முட்டைக்கோஸ் வந்து துருவுன்னா துருவிக்கலாம், இல்லைன்னா நம்மளால் சின்னதாக கட் பண்ண முடிஞ்சால் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துடலாம். வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா சின்னதாக நம்ம கட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா சின்னதாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ அதையும் வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ வந்து 2 பெரிய உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருந்தேன். இப்போ அதை தொலி உரிச்சிட்டு அதையும் வந்து நான் இது கூட சேர்த்துடுறேன். செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி மாவு கடலை மாவுலாம் அந்த உருண்டை வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம மாவு வந்து சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் வந்து அந்த மாவு வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. காய்கறியில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பால்ஸ் வந்து உருட்டிடலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுறணும். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது கூட. இப்போ இது ரெண்டையும் நல்லா காய்கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே நமக்கு பச்சை மிளகா கொத்தமல்லி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து சின்ன சின்ன உருண்டைகளை வந்து உருட்டிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்ன வந்து உருண்டைகளை வந்து உருட்டி வச்சாச்சு. இப்போ குழம்பும் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சுருந்த உருண்டைகளை வந்து சேர்த்துடலாம். உருண்டை சேர்க்கும்போது அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா உருண்டையெல்லாம் பிரிஞ்சு போயிடும். அதனால் உருண்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சு உருண்டையை வந்து நல்லா வேக வைக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நம்ம அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா உருண்டையெல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் அடுப்பை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம உருண்டைகளை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு மாவில் வந்து இப்போ இருந்ததுன்னா நம்ம வந்து இதிலேருந்து வடையும் நம்ம சுட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு மாவில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் கொத்தமல்லியும் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த விதை வந்து ஒத்துக்காது.
இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து வடை ஷேப்லேருந்து தட்டி நம்ம வடை வந்து பொரிச்சிடலாம். வடை மாதிரி தட்டி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்தோம்னா நம்ம காய்கறி வடையும் வந்து தயாராகிரும். அது மாதிரி உருண்டைகளை போட்டதுக்கப்புறமா நம்ம கரண்டி விட்டு கிளறவும் கூடாது. இப்போ உருண்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ வடையை வந்து நம்ம பொரித்து எடுத்துடலாம். வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வடையை வந்து பொரித்து எடுத்துடலாம். இதையே இந்த குழம்புக்கு நம்ம சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற மாவு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நம்ம பொரித்து கொடுத்துக்கலாம். வடையை வந்து குழம்புல அப்படியும் போட்டு செய்யலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது உருண்டை வந்து நல்லா உடையாமல் இருக்கும். வந்து அப்படியே சேர்க்கும்போது உருண்டை உடஞ்சிருச்சுங்கிற பயமாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி பொரிச்சும் சேர்த்துக்கலாம். நான் அதுவும் எப்படிங்கிறதுக்காக தான் இந்த உருண்டையை வந்து எண்ணெயில் பொரித்து நான் குழம்புல வந்து சேர்க்க போகிறேன். உருண்டைங்களை வந்து பொரிச்சாச்சு. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் கட்டியாகி வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே போட்ட உருண்டையே நல்லா உடையாமல் தான் இருக்குது. இப்போ நம்ம பொரித்த உருண்டையை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். இந்த குழம்புலேயே அப்படியே அந்த நம்ம காய்கறி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த கலவையும் லைட்டாக குழம்புல வந்து ஊற்றி விட்டோம்னா குழம்பு நல்லா கட்டியாகவும் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி நம்ம குழம்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம காய்கறி உருண்டை குழம்பு வந்து தயாராகிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம சூப்பராக நம்ம உருண்டை குழம்பு வந்து உடையாமல் தயாராகிடுச்சு. இது வந்து கடலை பருப்புல நம்ம செஞ்சுருப்போம். இது வந்து காய்கறியில் வந்து செஞ்சுருக்கு.